அருள் மலர் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். அன்பு உறவுகளே, திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படுகிறது, எழுதப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. தயவு கூர்ந்து பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம். இந்த ஆண்டினுடைய முதல் நாளில் இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்க விரும்பினால், இறைவேண்டல் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்க விரும்பினால், ஆலய நுழைவாயிலில் இந்த திருப்பலி கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது. தயவு கூர்ந்து பதிவு செய்து கொள்ள இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள பாசத்தோடு அழைக்கிறோம். வளாகம் முழுக்க உங்களுக்காக இருக்கைகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய மாமன்ற கூடாரத்தில் இருக்கைகளோடு சேர்த்து பெரிய திரையானது தயாராக இருக்கிறது. LED ஸ்கிரீன் அங்கு அமர்ந்தபடியே இந்த வழிபாட்டில் முழுமனதாக நீங்கள் பங்கெடுக்கலாம். இந்த வாய்ப்பையை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம். உப்பரிகை பால்கனியிலும் நமக்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, இருக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பையை பயன்படுத்திக் கொள்ள பாசத்தோடு அழைக்கிறோம். இப்பொழுது உடனடியாக நற்கருணை நன்றி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்கிறோம். ஆண்டின் 365 நாள்கள், 52 வாரங்கள், 8760 மணி நேரம். இந்த 8760 மணி நேரத்தில், கடைசி நேரத்தில் நாம் இயேசுவோடு இருக்க இறைவன் நமக்கு அரிய ஒரு வாய்ப்பினை என்று வழங்கி இருக்கிறார். 8760 மணி நேரங்களில் இந்த ஆண்டினுடைய கடைசி ஒரு மணி நேரம் இயேசுவோடு செலவிட, இயேசுவுக்கு நன்றி சொல்ல, அவர் இந்த ஆண்டு முழுக்கும் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூற ஒன்றிணைந்து நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி ஒரு மணி நேரத்தை நமது ஆண்டவரோடு முழுமையாக
செலவிடுவோம். இந்த அற்புதமான வேளையில் நாம் அமர்ந்தபடி, இயேசுவை உற்று பார்த்தபடி, இந்த 2025 ஆண்டு முழுக்க இறைவன் எண்ணிலடங்கா புதுமைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை, நன்மைகளை நமக்கு வாரி வாரி கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோமா? மறக்க முடியாத நிகழ்வுகளை எல்லாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் இந்த ஆண்டு நடத்தி இருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து பார்த்து நமது ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். மறக்க முடியாத அதிசயங்களை இந்த ஆண்டில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அதற்காக நன்றி கூறுவோம். மறக்க முடியாத உறவுகளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டில் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம். இவ்வளவு நன்மைகளுக்கு இடையில் இந்த ஆண்டில் துன்பம் இருந்திருக்கலாம், துயரம் இருந்திருக்கலாம், வேதனை இருந்திருக்கலாம், வலி இருந்திருக்கலாம், நோய் இருந்திருக்கலாம், அவமானம் இருந்திருக்கலாம், குழப்பம் இருந்திருக்கலாம், நிராகரிப்பு இருந்திருக்கலாம். ஆனாலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த துயரங்களுக்கு மத்தியில் நமக்கு மனப்பக்குவத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம். இந்த துன்பங்களின் வழியாக, இந்த துயரங்களின் வழியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன வலிமையை கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டில் 2025 ஆண்டில் நெருங்கிய உறவுகள் இறந்து போயிருக்கலாம், குடும்பத்தார் இறந்து போயிருக்கலாம். இந்த ஒரு இழப்பிற்காகவும் நமது ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இழப்புகளின் வழியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன வலியுறுத்த விரும்புகிறார் என்றால், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை, யாருமே நிரந்தரமில்லை, இயேசுவை தவிர, அவரை தவிர என்கிற உண்மையை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே விதைத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம். அமைதியில் இயேசுவை உற்று பார்த்து அவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும், எல்லா அருள் வரங்களுக்கும், எல்லா கொடைகளுக்கும் நன்றி சொல்லுவோமா? நன்றி உள்ளத்தை இயேசு எதிர்பார்க்கிறார். நன்றி கெட்டவர்களை இயேசு ஏற்றுக்கொள்வதில்லை. 10 தொழுநோயாளரில் ஒருவர் மட்டுமே திரும்பி வந்து நன்றி கூறினார். மற்றவர் எங்கே என்றுதான் இயேசு கேட்கிறார். நன்றி உள்ளம் படைத்த மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். நன்றி சொல்லுவோம். நமது ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். திருப்பாடல் ஆசிரியர் 136வது திருப்பாடலில் இறைவசனம் 1 முதல் 2 இவ்வாறு கூறுகிறார்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லுகிறார். தர்மையான வேளையில் வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம் என்கிற பாடலை நாம் பாட இருக்கிறோம். நான் பாட, நீங்கள் என்னோடு சேர்ந்து பாட அன்போடு அழைக்கிறேன். கடந்த ஆண்டு துவக்கத்தில் இப்படித்தான் நற்கருணை ஆராதனையோடு நாம் அந்த ஆண்டை துவங்கினோம். இதே நற்கருணை ஆராதனையோடு இந்த ஆண்டையும் நிறைவுக்கு கொண்டு வந்து புதிய ஆண்டிலும் காலடி எடுத்து வைக்க போகிறோம். எனவே நன்றி சொல்வோம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். புதிய ஆண்டை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம், புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைக்க ஒரு பாக்கியம், புதிய ஆண்டை சுவைக்க ஒரு
அருள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். வாழ்த்துகிறோம் இறைவா, வணங்குகிறோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். பாடுவோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். மீண்டுமாய் வாழ்த்துகின்றோம், இணைந்து வணங்குகின்றோம், சேர்ந்து நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கக்கூடிய கடவுளுக்கு ஆராதனை, குணப்படுத்தக்கூடிய கடவுளுக்கு ஆராதனை, காண்கின்ற கடவுளுக்கு ஆராதனை, காக்கின்ற நம்முடைய தேவனுக்கு ஆராதனை என்று சொல்லி நன்றி கூறுவோமா? விடுதலையாக்கும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். மீண்டுமாய் வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற நம்முடைய கடவுளை, இரக்கமுள்ள நம்முடைய கடவுளை, சுகம் கொடுக்கும் நம்முடைய கடவுளை, தரிசனமாக கூடிய நம்முடைய கடவுளை வாழ்த்துவோமா? ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோம், சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம். வாழ்த்துகின்றோம், இணைந்து வணங்குகின்றோம், வலிமையோடு கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். மீண்டுமாய் உற்சாகத்தோடு வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்கக்கூடியவரை, கண்ணீரை காணக்கூடியவரை, நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவரை, சாத்தானை ஜெயிக்கக்கூடியவரை வணங்குவோமா? ஆராதிப்போமா? புகழ்வோமா? பாடுவோமா? கொண்டாடுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே, ஆராதிக்கின்றோம், விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே, ஆராதிக்கின்றோம், நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே, ஆராதிக்கின்றோம், சாத்தானை ஜெயிப்பவரே, ஆராதிக்கின்றோம், நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே, ஆராதிக்கின்றோம், சாத்தானை ஜெயிப்பவரே. ஆராதிக்கின்றோம். இணைந்து வாழ்த்துகிறோம்.
வாழ்த்துகின்றோம் இன்னும் தெம்போடு, வணங்குகின்றோம் இன்னும் உற்சாகத்தோடு, கருணை நாதரே ஆராதிக்கின்றோம் மீண்டுமாய் வலிமையோடு வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் கருணை நாதரே ஆராதிக்கின்றோம் பரலோக மன்னாவை, மகிமையான பட்டயத்தை, திக்கற்றோரின் தகப்பனை, எளியவரின் கேடயத்தை இணைந்து குதூகலத்தோடு பாடுவோம். பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம் மகிமையான பட்டயமே, ஆராதிக்கின்றோம் பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம் மகிமையான பட்டயமே, ஆராதிக்கின்றோம் திக்கற்றோரின் தகப்பனே, ஆராதிக்கின்றோம் எளியவரின் கேடயமே, ஆராதிக்கின்றோம் திக்கற்றோரின் தகப்பனே, ஆராதிக்கின்றோம் எளியவரின் கேடயமே, ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம் நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோம் நற்கருணை நாதரே. ஆராதிக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கடவுள் இரக்கத்தின் ஆண்டவர், பரிவுள்ள கடவுள், மன்னிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு முன்பாக உயிரோடு வீற்றிருக்கிறார். இந்த அருளின் நேரத்தில் உயிருள்ள கடவுள் பிரசன்னமாகி இருக்கக்கூடிய இவ்வேளையில் இந்த 2025வது ஆண்டினை சற்று நாம் அலசி பார்ப்போமா? இந்த ஆண்டில் நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போமா? நம்முடைய வாழ்வை இந்த ஆண்டில் சற்று அலசி பார்ப்போமா? சுய ஆய்வு செய்து பார்ப்போமா? பின்னால் திரும்பி பார்ப்போமா? சற்று நாம் இயேசுவினுடைய பிரசன்னத்தில் நம்மையே தூசி தட்டி பார்ப்போமா? இது ஒரு தூர் வாரக்கூடிய நேரம், நம்மையே சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆண்டினுடைய கடைசி வேளை இது. இந்த ஆண்டில் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நாம் பாவம் செய்திருக்கலாம். இயேசுவுக்கு எதிராக நாம் செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கலாம். இயேசுனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கலாம். நம்முடைய சொல்லால், நம்முடைய சிந்தனையால், நம்முடைய வார்த்தையால், நம்முடைய வாழ்வால், நம்முடைய செயல்பாட்டால், நம்முடைய நடத்தையால் இயேசுவை ரணப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம், அவருடைய உள்ளத்தை புண்படுத்தி இருக்கலாம், துயரத்தை வருவித்திருக்கலாம், வேதனைக்கு இயேசுவை உட்படுத்தி இருக்கலாம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்கிற பொழுதெல்லாம் நாம் இயேசுக்கு எதிராகவே செய்திருக்கிறோம். எனவே அந்த நிகழ்வுகளை எல்லாம் சற்று அசை போட்டு பார்ப்போமா? இறைவன் மன்னிக்க ஆவலோடு இருக்கிறார். மன்னிப்பை கேட்போமா? ஆண்டினுடைய கடைசியில் மன்னிக்கக்கூடிய, மன்னிப்பை கேட்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அசை போட்டு இயேசுவிடம் மன்னிப்பை இறைஞ்சுவோம். கடவுள் நாம் மன்னிப்பு கேட்டால் இல்லை என்று கட்டாயம் கூறவே மாட்டார். மன்னிக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். மன்னிப்பை கேட்போமா? இயேசுவிடம் அமைதியில்
அசை போட்டு பாருங்கள், நினைவுக்கு கொண்டு வாருங்கள். உடைய பாவங்களை எல்லாம், தீமைகளை எல்லாம், தீய செயல்பாடுகளை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து இயேசுவிடம் மன்னிப்பை கேட்போம். மன்னிக்க ஓடோடி வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. மன்னிப்பின் கடவுள் இவர். எரேமியா 31:20 கடவுள் இவ்வாறு கூறுகிறார், எப்ராயிம் என்னுடைய அருமை மகன் நீ அல்லவா, நீ என்னுடைய அன்பு குழந்தை அல்லவா, உனக்காக என்னுடைய இதயம் ஏங்குகிறது என்று கடவுள் கூறுகிறார். என்னுடைய அன்பு குழந்தை நீ, உனக்காக என்னுடைய இதயம் ஏங்குகிறது என்று கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார். தொடர்ந்து கூறுகிறார் கடவுள், திண்ணமாய் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். திண்ணமாய், கட்டாயமாய் நான் உனக்கு இறங்குவேன், நான் உன்னை மன்னிப்பேன் என்று கடவுள் எரேமியா 31:20 அழுத்தமாக பதிவிடுகிறார். எனவே மன்னிப்பை கேட்போம். நாம் இயேசுனுடைய குழந்தைகள், இயேசுனுடைய பிள்ளைகள். இயேசு கட்டாயம் மன்னிப்பார். மன்னிப்பை கேட்போம். மன்னிப்பை கேட்கக்கூடிய அந்த வேளையில் வழக்கமாக நாம் மன்னிப்பு நிகழ்வின் பொழுது எல்லாம் வல்ல இறைவனிடமும் என்கிற அந்த ஜெபத்தை நாம் சொல்லி மன்னிப்பை வேண்டுவது வழக்கம். ஆனால் இன்றைய விழா திருப்பலியில் அந்த ஜெபமானது சொல்லப்பட மாட்டாது. அதற்கு பதிலாக நீரானது புனிதப்படுத்தப்பட்டு நம்மை தெளிக்கப்பட உள்ளது. எனவே இந்த வேளையில், மன்னிப்பை கோரக்கூடிய இந்த வேளையில், மன்னிப்பை வேண்டக்கூடிய இந்த வேளையில் மண்டி போட்டு அந்த ஜெபத்தை நாம் இயேசுவுக்கு முன்பாக சொல்லி மன்னிப்பை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்வோமா? மண்டியிடுவோம். மண்டி போட்டு இயேசுவை உற்று பார்த்து எல்லாம் வல்ல இறைவனிடமும் என்கிற ஜெபத்தை சேர்ந்து குடும்பமாக இணைந்து நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய தீமைக்காக, தீமையான செயல்பாட்டுகளுக்காக மனம் வருந்தியவர்களாய், மனம் குத்துண்டவர்களாய் இயேசுவிடம் மன்னிப்பை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அனைவரும் அமர்வோம். அன்பிற்கினியவர்களே, கடவுளுக்கு நம்மீது அதீத பாசம் உண்டு, நேசம் உண்டு, அக்கறை உண்டு, ஈடுபாடு உண்டு. அதைத்தான் விவிலியம் முழுக்க கடவுள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எஸ்ஐயா 44:12 கடவுள் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னுடையவன் என்று கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று கடவுள் நம்மை பார்த்து கைத்தறி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். நாமெல்லாம் கடவுளுக்கு உரியவர்கள். அதைத்தான் விவிலியத்தின் வழியாக கடவுள் நம்மை பார்த்து கூறுகிறார். திருப்பாடல் 139:13 கடவுள் இவ்வாறு கூறுகிறார், உனக்கு உரு தந்தவன் நானே என்று கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார். தொடக்க நூலில் 1:26 கடவுள் கூறுகிறார், நீ என்னுடைய சாயல் என்று கூறுகிறார். ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது தந்தையை போலவோ, தாயை போலவோ, தாத்தாவை போலவோ, பாட்டியை போலவோ தான் இருக்கும். நாம் எல்லோரும்
இயேசுவை போல இருக்கிறோம். இயேசுடைய சாயல் நாம். அதைத்தான் அற்புதமா கடவுளே கூறுகிறார், நீ என்னுடைய சாயல். எஸ்ஐயா 43:4 கடவுள் கூறுகிறார், என் பார்வையின் நீர் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன் என்று கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பிறருக்கு நாம் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்கு விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். என் உள்ள கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று கடவுள் நம்மை பார்த்து கூற எஸ்ஐயா 49:14 வாசிக்கிறோம். எரேமியா 31:26 கடவுள் கூறுகிறார், நீ என் அருமை மகன், என் அன்பு குழந்தை என்று கடவுள் கூறுகிறார். விடுதலை பயன் நூல் 19:5 கடவுள் சொல்லுகிறார், நீ என்னுடைய தனி சொத்து என்று சொல்லுகிறார். கடவுளுடைய சொத்து நாமெல்லாம். நமக்கு சொத்து நகையாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது மண்ணாக இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு சொத்து நாம் எல்லோரும். அதைத்தான் விடுதலை பயன் நூல் 19:5 கடவுள் ஒரு நீ என்னுடைய சொத்து என்று சொல்கிறார். எனவே அன்பு உறவுகளே, அப்படி சொத்தாக பார்க்கக்கூடிய நம் கடவுளிடம் நாம் நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து, ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில், புதிய ஆண்டில், புதிய வாரத்தில், புதிய நாளில் என்னை பார்த்துக் கொள்ளும், நீ என்னோடு இரும், என் கூட நடும், என் கூட வாரும், என்னை கரம் பிடித்து வழிநடத்தும், நிழலாய் என்னை பின் தொடரும் என்று நமது ஆண்டவர் இயேசுவை பார்த்து நாம் கேட்க போகிறோம். ஓசையா 11:8 கடவுள் இவ்வாறு கூறுகிறார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை கைவிட மாட்டேன். இஸ்ராயேலே, உன்னை எப்படி நான் கை நெகிழ்வேன் என்று கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார். உன்னை கைவிட மாட்டார், கை நெகிழ மாட்டார். எனவே எப்ராயிமே, இஸ்ராயேலே என்று அன்போடு கடவுள் நம்மை அரவணைக்கிறார். எனவே எங்கப்பா நான் போவேன்? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படிப்பா வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து. அப்பா, நீங்க எனக்கு இருக்க எனக்கு பயம் இல்லை. இந்த புதிய ஆண்டிலும் என் கூட வரப்போறீங்க, என் கூட இருக்க போறீங்க, எனக்கு உதவி செய்ய போறீங்க. 2025வது ஆண்டில் அப்படித்தான் இருந்தீங்க, இந்த புதிய ஆண்டிலும் இருக்க போறீங்க என்று சொல்லி நாம் இயேசுவை பார்த்து பாட போகிறோம். நான் பாட, அதை உள்வாங்கி இணைந்து பாட அன்போடு அழைக்கிறேன். அமர்ந்த வண்ணம் இயேசுவை உற்று பார்த்து இந்த பாடலின் வழியாக இயேசுவின் அன்பை இன்னும் சற்று நெருக்கமாக, இன்னும் உறுதியாக அனுபவிப்போமா, சுவைப்போமா? எங்கப்பா போவேன்? எங்கப்பா போவ உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? எப்படி வாழுவ உங்க சமூகத்தை மறந்து? பாடுவோம். எங்கப்பா போவ உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? எப்படி வாழுவ உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா போவ உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? எப்படி வாழுவ உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா போவ உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? எப்படி வாழுவ உங்க சமூகத்தை மறந்து? அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவ உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? சேர்ந்து பாடுவோம். எப்படி வாழுவ உங்க சமூகத்தை மறந்து? எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும்,
கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும் எப்ராயிம் என்னை நீர் கைவிட மாட்டீர், மறந்துவிட மாட்டீர் என்று இயேசுவை உற்று பார்த்து பாடுவோம். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீ மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீ மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. பாடுவோம். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. மீண்டுமாய். எங்க பாப்போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே எனக்கு தினமும் உணவானாலும், கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, உன் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே என்று சொல்லி இயேசுவை உற்று பார்த்து மனமுவந்து பாடுவோமா. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணீரை காத்திடுவீரே, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. பாடுவோம். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. மீண்டுமாய். எங்க பாப்போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு,
எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அன்பிற்கினியவர்களே, இந்த வேளையில் ஒரு நற்கருணை புதுமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். 1557 ஆண்டில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு இது. பெலிக்ஸ் என்கிற சிறுவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு. இந்த சிறு பிள்ளை இத்தாலி நாட்டில் பிறந்த ஒரு பிள்ளை. இந்த பிள்ளை ஏழ்மையான வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன். ஆனாலும் இந்த பிள்ளைக்கு நற்கருணை ஆண்டவர் என்று சொன்னாலே அலாதி பிரியம், ஈர்ப்பு. திருப்பலி என்று சொன்னால் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் அப்படியே விட்டு திருப்பலிக்கு ஓடி பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைதான் இந்த பெலிக்ஸ் என்கிற பிள்ளை. இந்த பிள்ளைக்கு 12 வயது இருக்கிற பொழுது நடந்த ஒரு நிகழ்வு அது. இந்த பிள்ளையை அதனுடைய தந்தை ஒரு வீட்டில் ஆடு மாடுகளை மேய்க்க வைத்தார். காரணம் வறுமை. குடும்பத்தில் போதுமான வருமானம் இல்லை, பசி. ஆகவே இந்த சிறு பிள்ளையை ஒரு செல்வந்தருடைய வீட்டில் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய பணிக்காக அனுப்பி வைக்கிறார் தந்தை. இந்த பிள்ளையும் அந்த வீட்டிற்கு சென்று ஆடு மாடுகளை எல்லாம் மேய்க்கிறது. அப்படி இந்த பிள்ளை ஒரு முறை ஆடு மாடுகளை மேய்க்கிற பொழுது நடந்த ஒரு உண்மை நிகழ்வு உறவுகளே. இந்த கதையல்ல, வரலாற்று நிகழ்வு. கத்தோலிக்க திரு அவை அங்கீகரித்த ஒரு நற்கருணை புதுமை இது. அவ்வாறு இந்த பிள்ளை ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறது. ஆலய மணி ஒலிக்கிறது. அக்காலத்தில் ஆலய மணி ஒலித்தாலே திருப்பலி நடக்க போகிறது என்பது பொருள். திருப்பலிக்கான அழைப்பு தான் ஆலய மணி ஒலி. ஆலய மணி அடிக்கப்பட்ட உடனேயே இந்த பிள்ளையினுடைய செவிகளுக்கு அந்த ஆலய மணியினுடைய ஒலி கேட்கிறது. திருப்பலி ஆரம்பமாக போகிறது என்பதை இந்த பிள்ளை உணர்ந்து கொள்கிறது. பெலிக்ஸ் என்கிற இந்த பிள்ளை உணர்ந்து கொள்கிறது. 12 வயது இந்த பிள்ளைக்கு. ஐயோ, திருப்பலிக்கு நான் போக வேண்டுமே என்று சொல்லி ஆடு மாடுகளை எல்லாம் அப்படியே விட்டு இந்த பிள்ளை ஆலயத்தை நோக்கி ஓடுகிறது. ஆலயத்தை நோக்கி ஓடி திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த 12 வயது பிள்ளை, பெலிக்ஸ் என்கிற இந்த பிள்ளை. இதை ஒரு மனிதன் பார்த்து விடுகிறான். ஆடு மாடுகளை மேய்ப்பதை விட்டு இவன் ஆலயத்திற்குள் சென்றிருக்கிறான் என்பதை அந்த வீட்டு உரிமையாளருக்கு அந்த செய்தியை கொடுக்கிறார். ஐயோ, என் ஆடு மாடுகளுக்கு என்ன நடக்கிறதோ, என்ன ஆனதோ என்று சொல்லி அந்த மனிதன் அடித்து பிடித்து ஆடு மாடுகளை நோக்கி ஓடுகிறான். அவ்வாறு ஓடி பார்க்கிற பொழுது உறவுகளே, ஒரு மாபெரும் புதுமை அங்கு நடந்தது. ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டிய அந்த சிறு பிள்ளை, பெலிக்ஸ் என்கிற 12 வயது பிள்ளை, ஆலயத்துக்குள் திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆடு மாடுகளுக்கு என்ன ஆனது? ஆடு மாடுகள் எந்த நிலையில் இருந்தது? யார் ஆடு மாடுகளை பார்த்து கொண்டது? அந்த உரிமையாளர் ஓடி வந்து பார்ப்பவருக்கு அதிசயம், அற்புதம். அன்பு உறவுகளே, அந்த இடத்தில் அந்த சிறு பிள்ளைக்கு பதிலாக வானதூதர் அந்த ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த மனிதன் அதிசயித்து போகிறான். கைத்தட்டி ஆடுகள் என்று சொல்லுவோமா? இது கதையல்ல, உண்மை நிகழ்வு. இந்த பெலிக்ஸ் என்பவர் கப்புச்சின் சபையில் சேர்ந்து அவர் புனிதராக உயர்த்தப்பட்ட முதல் புனிதர். அவர் அந்த சபையினுடைய முதல் புனிதர், புனிதர் பெலிக்ஸ். நற்கருணை புனிதர் என்று கொண்டாடப்படுகிறார். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே,
12 வயது பிள்ளை. நற்கருணை முக்கியம், திருப்பலி முக்கியம், இயேசு முக்கியம் என்று சொல்லி ஓடோடி வந்தது. கடவுள் அந்த பிள்ளையினுடைய பணியை வானதூதர் வழியாக பார்த்துக் கொண்டார். நாம் இயேசுக்காக எதை இழந்தாலும் அதை மீண்டுமாக ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வோம். உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த நிகழ்வு நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? நற்கருணை ஆண்டவர் உயிருள்ள கடவுள், உண்மையுள்ள கடவுள், சத்தியத்திலும் சத்தியமான கடவுள், உண்மையிலும் உண்மையான கடவுள், மெய்மையிலும் மெய்மையான கடவுள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது வரலாற்று நிகழ்வு. இது பிரியமானவர்களே, அதே கடவுள் அந்த தன்னையே வெளிப்படுத்தி அதே கடவுள் நற்கருணை ஆண்டவர் இதோ இந்த பலிபீடத்தில் உயிரோடு வந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தன்னை வெளிப்படுத்த இந்த வேளையில் நம்முடைய தேவைகளுக்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்க போகிறோம். எனவே எழுந்து நிற்போம். பாடல் தாளில் ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, நற்கருணை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் பாட கைத்தட்டி உற்சாகமாக என்னோடு பாடி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போமா? ராஜாதி ராஜனே, தேவாதி தேவன் என்கிற பாடலை பாடுவோம். பாடத்தாளில் 3வது பக்கம் 3வது பாடல். என்னோடு சேர்ந்து கைத்தட்டி உற்சாகமாக பாட பாசத்தோடு அழைக்கிறேன். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே. கைத்தட்டி பாடுவோமா? ஜோரா கைத்தட்டி குதூகலத்தோடு, சத்தமா குதூகலத்தோடு கைத்தட்டி பாடுவோம். சேர்ந்து பாடுவோம் குதூகலத்தோடு. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, நற்கருணை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, நற்கருணை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, நற்கருணை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாருமையா போதகரே, வல்லமையா இறங்குமையாம், அக்கினியா இறங்குமையாம், அபிஷேகம் தாருமையாம். நல்லவரே வல்லவரே இரக்கமுடையவரே, என் மேல் இறங்குமையா, என் மேல் இறங்குமையா. ஆராதனை ஆராதனை நம்ம இயேசுவுக்கு ஆராதனை. பாடுவோம். ஆராதனை ஆராதனை நம்ம இயேசுவுக்கு ஆராதனை. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, நற்கருணை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீதை போல நான் நடனம் ஆடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், சக்கேவை போல நான் மனம் ஆடுவேன், கைப்பெண்ணை போல நான் மன்றாடுவேன் என்று சொல்லி கைத்தட்டி உற்சாகத்தோடு தெம்போடு பாடுவோம். கைத்தட்டி ஜோரா கைத்தட்டி பாடுவோமா? தாவீதை போல நான் நடனம் ஆடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், சக்கையை போல நான் மனமாறுவேன், கைம்பெண்ணை போல நான் மன்றாடுவேன். எல்ரோயி எல்ரோயி என்னை காப்பவரே, எபினேசர் எபினேசரே எனக்கு உதவுமையா. நீரே என் கோட்டை, நீரே என் வலிமை, நீரே என் புகலிடமே. கண்ணீரை துடைத்து காலமெல்லாம் காத்து வழி நடத்தும் இயேசுராஜனே, உன்னருள் தாருமையனே. ஆராதனை ஆராதனை நம்ம இயேசுவுக்கு ஆராதனை. முதலத்தோட மீண்டுமாய் ஆராதனை ஆராதனை நம்ம இயேசுவுக்கு ஆராதனை.
ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே நற்கருணை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தானியேலை போல நானும் ஜெபித்திடுவேன், அண்ணாவை போல நான் காத்திடுவேன், மதனேனை போல நான் அழுதிடுவேன், அன்னை மரியாவை போல தாழ்த்திடுவேன் என்று உற்சாகத்தோடு கைத்தடி பாடுவோம். தானியேலை போல நானும் ஜெபித்திடுவேன், அண்ணாவை போல நானும் காத்திடுவேன், மதலனை போல நானும் அழுதிடுவேன், அன்னை மரியாவை போல தாழ்த்திடுவேன். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, யெகோவா யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர். நீரே என் அரணும், நீரே என் பலனும், நீரே என் கேடயுமே. என் கண்ணீரை துடைத்து காலமெல்லாம் காத்து வழி நடத்தும் இயேசு ராஜனே, உன்னருள் தாரும் ஐயனே. ஆராதனை ஆராதனை நம்ம இயேசுவுக்கு உற்சாகத்தோடு ஆராதனை. குதூகலத்தோடு கைத்தட்டி ஆராதனை ஆராதனை நம்ம இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நம்ம இயேசுவுக்கு ஆராதனை. ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே நற்கருணை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். மீண்டுமாய் ராஜாதி ராஜனே கைதட்டி உற்சாகத்தோடு. தேவாதி தேவனே நற்கருணை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாருமையா போதகரே வல்லமையா இறங்குமையா, அக்கினியா இறங்குமையா, அபிஷேகம் தாருமையா. நல்லவரே வல்லவரே இரக்கம் உடையவரே என் மேல் இறங்குமையா, என் மேல் இறங்குமையா. ஆராதனை ஆராதனை நம்ம இயேசுவுக்கு ஆராதனை. மீண்டுமாய் குதூகலத்தோடு ஆராதனை ஆராதனை நம்ம இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நம்ம இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நம்ம இயேசுவுக்கு ஆராதனை. அன்பிற்கினியவர்களே, நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பிறக்க போகிறது புதிய ஆண்டில் இறைவன் நம்மோடு இருக்க வேண்டும், நமக்கு துணையாக வர வேண்டும், ஆசிரியையும் அருளையும் கிருபையும் வாரி கொடுக்க வேண்டும், நம்மையெல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா. இந்த ஆண்டில் கடைசி மாதம் இது, கடைசி வாரம் இது, கடைசி நாள் இது, கடைசி ஒரு மணி நேரம் இது. மாதத்திற்கு மட்டும் கடைசி மாதம் அல்ல, வாரத்திற்கு மட்டும் கடைசி வாரம் அல்ல, நாளுக்கு மட்டும் கடைசி நாள் அல்ல, இந்த நேரத்திற்கு மட்டும் கடைசி நேரம் அல்ல. நம்முடைய துன்பத்திற்கு, துயரத்திற்கு, வேதனைக்கு, வலிக்கு, நோய்க்கு, பிரச்சனைக்கு, அவமானத்திற்கு எல்லாம் கடைசி நேரம் இது. கடவுள் நம்மை தொட போகிறார். தன்னுடைய வல்லமை உள்ள கரத்தினால் நம்மை அபிஷேகம் செய்ய போகிறார். தூய ஆவினால் நம்மை ஆட்கொள்ள போகிறார். நமக்கு வல்லமையை கொடுக்க போகிறார். கேட்டால் கொடுப்பார். யோவான் 14:14 இயேசுவை சொல்லுகிறார், என் பெயரால் நீங்கள் கேட்பதை அனைத்தையும் நான் தருவேன் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 7:7 கூட இயேசு கூறுகிறாரே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டால் கொடுக்க தயாராக வந்திருக்கிறார் இயேசு. புத்தாண்டு பரிசாக நாம் கேட்பதை இயேசு கொடுக்க அவளோடு வந்திருக்கிறார்.
நம்பி கேட்டால் இறைவன் கொடுப்பான். ஒவ்வொரு புதுமைக்கு முன்பாக அதைத்தான் இயேசு கேட்டார். நம்புகிறீர்களா? நீதிமொழிகள் பிரிவு 23 கடவுள் கூறுகிறார், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்பி கேட்டோம் என்று சொன்னால் கடவுள் கட்டாய் நமக்கு கொடுப்பார். கொடுக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். ஏமாற்றக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. கேட்பதை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் நம்முடைய கடவுள். வல்லமை உடையவர், வலிமையானவர். கேட்டால் நடக்கும், கேட்டால் கொடுப்பார், கேட்டால் தொடுவார், கேட்டால் சுகத்தை அருள்வார். கேட்போமா அன்புறவர்களே, சொந்த பந்தங்களே? திருப்பாடல் ஆசிரியர் 65வது திருப்பாடல் வசனம் 11 கூறுகிறார், இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் தன்னுடைய நலத்தால் நம்மை முடிசூட்டுகிறார் என்று. திருப்பாடல் ஆசிரியர் 85வது திருப்பாடல் வசனம் 12 கூறுகிறார், இந்த ஆண்டில் கடவுள் நமக்கு நலத்தால் அருள் வரங்களை எல்லாம் கொடுப்பார் என்று. இந்த ஆண்டில் நலங்களை ஆண்டவர் கொடுப்பார், நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தை இது. எனவே அன்பு உறவுகளே, கடவுள் நமக்கு கொடுக்க போகிறார். கைகளை உயர்த்தி ஜெபிப்போமா? கைகளை உயர்த்துவோம். நம்முடைய தேவைகளுக்காக இயேசுவிடம் ஜெபிப்போமா உறவுகளே? நம்பி கேளுங்க, இயேசு கொடுப்பார். ஏராளமான நேசத்தோடு பாசத்தோடு எங்களை எல்லாம் அன்பு செய்யக்கூடிய அருமையான ஆண்டவரே, இந்த நாளுக்காக வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நன்னாளில் உம்மிடம் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை எல்லாம் பாரு. ஆண்டினுடைய கடைசி நேரம் இது. இந்த கடைசி நேரத்தில் இந்த பிள்ளைகள் உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறார்கள், மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறார்கள், புதிய ஆண்டில் அருளை பெற்றுக்கொள்ள ஓடி வந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் தொடு ஆண்டவரே. உம்முடைய தூய்மையான வல்லமையுள்ள ஆசீர் பெற்ற திருக்கரத்தினால் இந்த பிள்ளைகளை தொட்டு புனிதப்படுத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருப்பாடல் ஆசிரியர் 91வது திருப்பாடல் வசனம் 10 சொல்லுகிறாரே, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று. அதுபோல இந்த பிள்ளைகளை எந்த ஒரு வாதையும் துன்பமும் நோய் நொடியும் அசுத்த ஆவியும் ஆபத்து விபத்து நெருங்காமல் கண்ணின் மணி போல பாதுகாக்க பராமரிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிறக்க போகிற இந்த புதிய ஆண்டும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீரான வளமையான செழிப்பான நம்பிக்கையின் நலத்தின் மகிழ்வின் அமைதியின் நிம்மதியின் ஆண்டாக அமைத்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எல்லாம் கருத்தில் ஏந்தும் மார்போடு அரவணைத்துக் கொள்ள நல்ல உடல் சோத்தை இவர்களுக்கு கொடும். இந்த குடும்பங்களுக்கு உம்முடைய அன்பு, பாசம், நேசம், பரிவு, இரக்கம், விட்டுக் கொடுத்தல், புரிதல் அனைத்தும் கொடுத்து சாட்சிய குடும்பங்களாக இந்த குடும்பங்களை எல்லாம் உயர்த்தபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இவர்கள் கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கேட்பதை கூடும் ஆண்டவர், வாரி கூடும். நம்பி வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏக்கத்தையும் எல்லா ஜெபத்தையும் உம்மால் மட்டுமே கேட்க முடியும் ஆண்டவரே. கேளும் ஆண்டவரே, நிறைவேற்றிக் கொள்ளும். இந்த பிள்ளைகளை எல்லாம் மகிழ்ச்சியால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். விடுதலை பை நூல் பிரிவு 15:26 நீரே கூறுகிறீரே, நானே சுகமளிக்கும் ஆண்டவர் என்று. நோயினால் துன்புறக்கூடிய எல்லா மக்களுக்கும் சுகத்தை பரிசாக, புத்தாண்டு பரிசாக தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பங்குக்காக ஜெபிக்கிறோம். பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெவ்வேறு இடங்களில் இருந்து இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க வந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பங்கில் உழைக்கக்கூடிய உதவி தந்தையர்கள், அருட் சகோதரிகள், அருட் சகோதரர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அருள் பணி பேரவை பொறுப்பாளர்கள், பக்த சபை பொறுப்பாளர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கும்படியாக திருப்பாடல் ஆசிரியர் 121 திருப்பாடல் 8 சொல்லுகிறாரே, கடவுள் போகிற பொழுது வருகிற பொழுது முன்னும் பின்னுமாக இடப்புறம் வலப்புறமாக நம்மை தாங்கி பிடிக்கிறார் என்று.
இவர்களுக்கு நீரும் ஆண்டவரே போகிற பொழுது வருகிற பொழுது முன்னும் பின்னுமாக இடப்புறம் வலப்புறமாக இருந்து ஆசீர்வதியும். தொடக்க நூலில் 12 நீர் ஆபிரகாமை பார்த்து கூறினீரே, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீரே ஆசீர்வாதமாக விளங்குவாய் என்று. இந்த ஆண்டில் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தின் மக்களாக விளங்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. யோசுவா 1:5 நீர் கூறுகிறீர், யோசுவா அஞ்சாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன், கூட இருப்பேன், உனக்கு உதவி செய்வேன் என்று கூறினீரே, அதே போல இந்த மக்களை பார்த்து சொல்லும், அஞ்சாதீர்கள், நான் கூட இருப்பேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்ஐயா 41:10 நாங்கள் வாசிக்கிறோம், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருப்பேன், உங்களுக்கு வலிமை அளிப்பேன் என்று நீர் மக்களை பார்த்து கூறியது போல எங்களோடு இரும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு வலிமையை கொடும், எங்களோடு உடன் பயணிக்கும்படி ஜெபிக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் 121 திருப்பாடல் 5 சொல்லுகிறாரே, கடவுள் என்னென்று வலப்புறமாய் நீளாய் இருக்கிறார் என்று. எங்களுக்கெல்லாம் இந்த புதிய ஆண்டு முழுக்க வலப்புறமாய் நீளாய் இருந்து பேணி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். இன்னும் வலிமையோடு பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. இயேசு விட்டு நம்ம எங்க போக முடியும்? அவருடைய ஆசிரை விட்டு நம்மால் என்ன செய்ய முடியும்? நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு நம்மோடு இருக்க போகிறார், நமக்கு துணையாக, வலிமையாக, ஆற்றலாக, அரணாக, கோட்டையாக இருந்து நம்மை வழிநடத்த போகிறார் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோடு மண்டி போட்டு மாண்பீர் கீதம் பாடி இயேசுனுடைய ஆசிரை பெற்று மகிழ்வோம். மண்டியிடுவோம் மாண்பீர் கீதம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க நம்பிக்கை உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணிந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கைகளை உயர்த்தி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆசிரியரை
புதிய ஆண்டிற்கான ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோமா? கைகளை உயர்த்தி. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை